பிளான் தீவிரவாதங்கள் தேசத்திற்கு எதிரான செயல்தானே. அப்ப நீங்க அதை ஆதரித்து பேசுகிறீங்க, அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிற தப்புன்னு பேசுற எப்படி? தீவிரவாதிகளை ஆதரிச்சு ஒரு பொழுது மாணவர்கள் அங்க பேச கிடையாது. மரண தண்டனை அதே போல அந்த வழக்கு சம்பந்தமாக அந்த காஷ்மீரில் உள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாக தான் அங்க விவாதம் அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. தேசிய கொடியினுடைய மகத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள். நாங்கள் தேசியத்தை போற்றுகிறவர்கள். குறிப்பாக தேசிய கொடியை இன்று இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் உமா பாரதி அவர்கள் யாத்திரை சென்ற பொழுது 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் யாத்திரை செய்த பொழுது தேசிய கொடிக்கு மேலேயே படுத்து தூங்குறது, தேசிய கொடியின் மேலேயே மது அருந்துகிறார்கள். அந்த காட்சிகள் எல்லாம் இன்று இணையதளங்களில் உண்டு. அதை அவர் பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார். உமா பாரதியே புதுசா ஒரு விஷயம் அவருக்கு நியாயம். நீங்க அவர்கள் தான் என்ன சட்டம் பேசுறீங்க? அவர் பேச அவர் பேசட்டும். இது கருத்துக்களை விவாதிப்பதற்கான இடம். அதே மாதிரி பேசிட்டேன் ஏற்கனவே. மரியாதை கொடுத்து பேசிட்டு சத்தியம் சாத்திய விவாதம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். திரும்ப சொல்றேன், இதுவரைக்கும் அவர் அலோவ் பண்ணுங்க. அவர் கருத்து அலோவ் பண்ணுங்க. அவர் கருத்து அலோவ் பண்ணுங்க. இது மட்டும் நியாயமா? ஒரு திருத்தம் பேசுறாரு. தப்பான வார்த்தை பேசுறாரு. தப்பான பேசுறா என்ன அர்த்தம்? எவ்வளவு மோசமானாது. வயசு உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. அவர் அலோவ் பண்ணுங்க. அப்படி வேண்டாம். Let him talk. I don't know. Who is that? No. Oh yeah. இல்ல இல்ல I am very sorry. என்ன வந்து இல்ல நீ என்ன அர்த்தம் இது? அவர் மரியாதை இல்ல. உனக்கு என்ன இல்ல தப்புதான். இல்ல மாணவர்கள் உணர்ச்சி வசப்படுறாங்களா பேசுறோம். நீங்க உணர்ச்சி வசப்பட தேவையில்லை. அவர் பேசும்போது ஏன் குறுக்க பேசணும்? இல்லப்பா நான் கேக்குறேன். இல்ல அதுதான் முதல்ல எனக்கு ஒரு ரோல் கொடுங்க. இவருக்கு ஒரு நியாயம், ஒரு நியாயமா வந்து என்ன வந்து வாபோன்னு பேசுறதுக்கு எந்த வித உரிமையே கிடையாது. அது நிச்சயமா கண்டிக்கிறேன். இல்ல நீங்க நான் தான் சொன்னேன் தப்புதான். இல்ல வேண்டாம். I will not talk, participate in any debate with this man. When he உணர்ச்சி வசப்பட வேண்டாம். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். இல்ல உணர்ச்சி வசப்பட வேண்டாம். No. When he is not respecting me. இல்ல உணர்ச்சி வசப்பட வேண்டாம். என்னடா வயசு சின்ன இவன் என்ன வாப்போன்னு திருப்பி அதே பேசிட்டு இருக்காரு. நோ சரி வாங்க என்ன நினைச்சிட்டு இருக்காரு? இல்ல What is he thinking about him, sir? What is he thinking about? எனக்கு இல்ல சார். அவர் பேசுறதுக்கான டைமிங் தான். வேற ஒண்ணு இல்ல. ஆரம்பத்துல என்ன சட்டம் சொன்னீங்க? ஏன் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. அப்பயே நீங்க பேசணும். இப்போ நான் இதை கண்ணடிக்கிறதை காதடிக்கிறதா அவரே உங்களை பார்த்து நடிச்சுட்டு இருக்காரு. சார் இல்ல இங்க சண்டை இல்லாம நீங்க உங்களுடைய கருத்தை இல்ல நீங்க எனக்கு டைம் கொடுங்க. நான் பேசுறேன்.
பேசும்போது இன்ட்ரப்ஷன் இருக்கதான் செய்யும். அதே அவர் சொல்லுமா அதே இன்ட்ரெஸ்ட் ஆகும் சார். இல்ல அது தப்பு தான், அது தப்பு தான். எவ்வளவு பெரிய தப்பு அது. இல்ல அது தப்பு தான். பேசும்பொழுது தப்பான வார்த்தைகள் குடிச்சுட்டு உமா பாரதி குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க சார். ஒவ்வொருத்தருடைய வார்த்தைக்கு அவங்க தான் பொறுப்பேற்கணும். இல்ல இல்ல எஸ் இல்ல நான் லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல நான் சொல்லவே கிடையாது. சண்டை போறதுக்கு இல்லமா, கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா பேசி. நான் சண்டை போடல. No, no, no. நான் கல்வி தான் பேசுறேன். very very young to me. Can I talk, please? Please. இங்க வந்து we are not discussing personal. There's a topic. இல்ல அவர் பேசட்டும். சார், நான் என்ன வேணா பேசுறேன் சார். நான் என்னோட எவ்வளவு வயசு சின்னவர். நான் அவரை வாபஸ் சார் நான் உங்களை வாப்பன்னு சொல்லவே இல்லைங்க சார். இவர் வந்து வாபஸ் தொடர்ந்து அதே பேசிட்டு இருக்காரு. What is he thinking about him? Please. He can degrade everybody. சார் ஐயா ஒண்ணும் இல்ல. இவர் குறுக்க பேசும்போது அவர் வேணாண்டாரு. அதே தான் அவருக்கும். சார், அது நெறியாளர் பாதுகாப்பு சார். நீங்க ஏன் அதுக்கு கவலைப்படுறீங்க? அது நெறியாளர். நீங்களும் நெறியாளரா? சரிங்க சார், சரி சரி சரி. நீங்க என்ன நெறியாளர் அங்க உட்கார்ந்துருக்கீங்களா? சார் ப்ளீஸ். யார் அதை முறைப்படுத்துறது? அவர்தான். அதான் எனக்கு கொஞ்சம் பேச டைம் கொடுங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி இல்ல 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 எஸ் நான் வரேன். சார் இதுக்கு மேல அந்த மாதிரி நடக்காது. அவர் சார்பா நாங்க இல்ல இல்ல என்ன இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அசோசினேஷன் பண்றது, கேவலப்படுத்துறது, இதெல்லாம் எனக்கு இட் இஸ் நாட் மை ஜாப். இல்ல நீங்க ராகுல் காந்தியை பேசக்கூடாதுங்கிறீங்க. அதான் சொல்லலாமா? நீங்க சொன்ன அதே உணர்ச்சி தான். பேசுறது உங்களுக்கு எந்த விதமான யோசனையும் கிடையாது. நம்ம போயிடலாம். என்னோட வயசுல நீங்க சின்ன ஆடு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? யூ திங்க் யூ கேன் டாக் எனிதிங்? சார் இல்ல இல்ல எனக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாது சார். இவரோட என்னோட தகுதிக்கு இவர் தகுதியே இல்லாத ஆள் சார். அப்படி வேண்டாம் சார். இங்க கருத்து மோதல் தான் நடக்குது. இல்ல கருத்து மோதல் தான் நடக்குது, வேற எதுவும் கிடையாது. நான் சொல்லல. உங்களுக்கு சொல்லல. வா போன பேசிட்டு இருக்காங்க. அது வந்து அருணாச்சல் வேன் போட்டு போடா வாடாங்கிற அளவுக்கு வந்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஹி திங்கிங்? இல்ல 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 சார். என்ன வார்த்தையா? I don't want to argue this. நீங்க பேசுற வார்த்தை சரியான வார்த்தையா? Sorry, I am simply. எவ்வளவு பெரிய மோசமான வார்த்தை. I am sorry. I am simply walking out. This fellow is not fit enough to be participate in any discussion. He is absolutely dead. சார் அவர் போட்டும். அவர் உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளவு பேசுறாரு. உங்களை எல்லாரையும் சேர்த்தா பேசுறாரு. என்ன மட்டும் இல்ல, அவர் மட்டும் இல்ல, எல்லாரையும் சேர்த்தா. I am very sorry.